எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சின்ன வயசுனா கொஞ்சம் ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா ஃப்ரெஞ்ச் பியர்டு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த குறுந்தாடி வளர்ப்பாங்க, எனக்கு ரொம்ப ஆசை. அது பெரிய விஷயம் கிடையாது, நிறைய பேர் வச்சுருக்கிறாங்கல்ல. எனக்கு அவங்களாம் பார்க்கும்போது பொறாமையாக வரும்ப்பா, என்னடா அழகாக ஃப்ரெஞ்ச் பியர்டெலாம் விட்டுருக்காங்களே. எனக்கு இது ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது, ஏனே தெரில. ஏதோ ஒரு காரணம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அது ஃப்ரெஞ்ச் பியர்டு வச்சாலே கொன்னே போட்டுரும் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு மாதிரி ஹீ டசன்ட் லைக் இட். நான் சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கு 35 வயசு ஆகிடுச்சு. எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்கு மனைவி, 2 பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா என் உரிமையெல்லாம் இது பண்ணுறதில்ல, ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படிலாம் கேட்குறதில்ல. ஆனால் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் என் கண்ணாடி முன்னாடி கூட நின்று ஃப்ரெஞ்ச் பியர்டு வச்சு பார்த்ததே கிடையாதுங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த வயசான அப்பாவை நான் இன்னும் நேசிக்கிறேன், மதிக்கிறேன், அவ்வளவுதான். நான் இதுக்கு கேள்வி கேட்டதே இல்லை. ஏன் இழுக்கிறீங்க, ஏன் இது என்ன, நோ, அப்பா சொல்லிட்டாங்களா, அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சரி அப்பாவுக்கு ஃப்ரெஞ்ச் பியர்டு தான் பிடிக்கல, நம்ம போய் நல்லா தாடி வளர்க்கலாம் ஃபுல்லாக. இப்போ தாடி ஃபேமஸ் ஆயிடுச்சுல, நோ ஷேவ் நவம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்லாம் நவம்பர் மாதத்தில் பிறந்தேன், அதனால் நான் ஓகே நம்மளும் போகணும். ஷேவே பண்ணாமல் நல்லா அழகாக அப்படியே கொஞ்சம் நல்லா வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் மாதிரி அப்படியே ராபர்ட் ராய் அண்ணன் மாதிரி தான் விட மாட்டுறாங்க, வெஸ்லி அண்ணன் மாதிரியாச்சு. ஸோ பயங்கரமாக ஒரு 15 நாள் நான் வெளியில் இருந்தேன். அப்போது ஃபுல்லாக தாடிலாம் விட்டுட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வரேன். ஸோ நேராக போய் சலூன் போனேன். போயிட்டு இந்த நல்லா அழகாக ட்ரிம்லாம் பண்ணிட்டு நல்ல சலூனில் போய் சூப்பராக ட்ரிம் பண்ணிட்டு எனக்கே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்கே, பரவாயில்ல, இந்த கருப்பு மூஞ்சிக்கு அப்படியே மிக்ஸ் ஆகி மர்ஜ் ஆகி ஏதோ ஒரு அப்படியே தெரிஞ்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கதவு திறந்தேன் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு. எனக்கு எங்கள் அப்பா பிடிக்காதுலாம் எனக்கு, ஏன்னா ஃப்ரெஞ்ச் பியர்டு தானே பிரச்சனை, இது நம்ம ஃபுல் தாடி தானே விட்டுருவோம், பிரச்சனையே கிடையாது. கதவு திறந்த உடனே என்னடா இது தாடி அப்படின்னார். அப்பா இல்லைப்பா சும்மா தான்ப்பா, இது நான் சொல்கிறது ஒரு 2-3 மாதம் முன்னாடி தான். ஏன்னா தாடி அப்படின்னா, இல்லைப்பா சும்மா தான். சும்மாவா, சரி போய் எடுத்துரு அப்படின்ட்டு. அப்போ தான் வச்சுட்டு வரேங்க கடையிலேருந்து நேரம். அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஷூவை கூட கழுத்தில் திருப்பி அதே கடைக்கு போனேன். போயிட்டு சொன்னேன், அண்ணே ஃபுல்லாக எடுத்துருங்கண்ணே. சொன்னா ஏப்பா இப்போ தானே வச்சேன், நம்ம டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் கேள்வி கேட்டிருக்கலாம் இல்லை, எவ்வளோ நேரம் ஆயிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பாட்ட கேட்குறப்பா, எனக்கு தெரியாதா, எனக்கு 35 வயசு ஆகுது, எனக்கு தாடி வைக்கணுமா, எனக்கு மீசை எனக்கு தெரியாதா, கேட்குறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு வார்த்தைங்க எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கலாம் நான். ஆனால் இழுத்தாங்க, கஷ்டமாக தான் இருந்துச்சு. அன்றைக்கு அவங்க பிடிச்சி இழுத்தாங்க. ஆனால் இழுக்கும் பொழுது நாங்கள் விட்டு கொடுத்தோம். பரவாயில்லப்பா, பரவாயில்ல, அப்பா தானே. நான் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா ஒன்று சொன்னாங்கன்னா சொன்னது